ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறான், என்ன மாதிரி தொந்தரவுகளை கொடுக்க போகிறான் அப்படின்னா இதை எல்லாம் தந்துருவானா, எங்களுக்கு லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ராகு கேது 6-12 இருக்கும்போது இருக்கிறதுனால இந்த மாதிரி இம்பேக்ட் அப்படின்னு. இப்போ இந்த ராகு கேது 6-12 இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குமா? நான் சொன்ன பிரச்சனைகள் தான், புதுசாக ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி ஏன் நம்ம எல்லாராலையும் உன்னித்து கவனிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் என்ன பாவத்தில் இருக்காங்க அதை பொறுத்தே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகக்காரனோட வாழ்க்கையில் 80% பலனை நம்மளால் கணிச்சிட முடியும். ஒரு நல்ல ஜோதிடர்னால் இதை கணிக்க தெரிஞ்சாதான் நல்ல ஜோதிடர் அப்படின்றது பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எங்கள் மூளைக்குள்ளே புகுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். இது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான். ஏன்னா எங்கள் அப்பாக்கே நல்லா ஜோதிடம் தெரியும், ஆருடம் தெரியும், பிரசன்னம் தெரியும். ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள், சூக்ஷமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இப்போ நம்ம பாருங்கள், இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்ம வயசு அதிகமாக நம்ம அதில் ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100% உண்மை அப்படின்றது தெரியுது. பெரியவங்க யதார்த்தமாக சொல்கிற ஒரு வார்த்தையில் கூட ஒரு ஆழமான கருத்தோ ஒரு ஆழமான நல்லதும் அடங்கியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது. சரி, பொதுவாக பாருங்கள், இந்த ராகு பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன சயன போஜன போக்கியகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அயன சயன போஜன போக்கியகாரகன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஏகபோகமான உலகத்தில் இருக்க அத்துணை போகங்களையும் அனுபவிக்கணும். என்னோட ரிலேஷன்ஷிப்போ அது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷுவல் லைஃப்பை சொல்கிறாங்க அந்த போக்கியம் அப்படின்றது. அதாவது ரிலேஷன்ஷிப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு தாம்பத்தியமும் பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா ராகுவை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா, கடாட்சம் இருக்கா, குலதெய்வம் அந்த ஜாதகார அந்த குடும்பத்தை காப்பாற்றுதா, இதையும் ராகு வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேது பகவான் அப்படின்னு சொல்லணும்னா, கேது பார்த்திங்கன்னா அதீத ஞானகாரகன். இந்த ஞானம் நிறைய இருக்குது யாருக்காவது அப்படின்னா உங்களுக்கு கேது பெருசாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், கேது ஜாதகத்தில் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே படிக்காமல் கூட ஒரு பெரிய மத குருவாக ஆகிடுவாங்களா, அந்த ஞானம் இயற்கையாகவே வருமா. அதே மாதிரி கேது ஒரு ஜாதகத்தில் சுத்தமாக நல்லா இல்லை, 8ஆம் பாவத்தில் அஷ்டமத்தில் இருக்கா, இல்லைன்னா 12ஆம் பாவம் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டுருக்கா அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அதீத புத்திசாலியாக இருந்தாலும் அந்த கேது தசை வரும்போது அவன் மன ரீதியான கோளாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோதத்துவ நிபுணர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், நானே நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அது இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் நாங்கள் பார்ப்போம். இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரோசைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா மன ரீதியான ஒரு பிரச்சனைகளுக்கு ஜாதகம் தொடர்பு இருக்கா, மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஜாதகம் இதுதான் தொடர்பு இருக்கா, இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோசைக்காலஜி, மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. இதை நாங்கள் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் என்னோட ஒரு ப்ராக்டிஸில் 14 வருஷத்தில் நான் எத்தனையோ பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது எதனால் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கும் மேலே ராகு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கான் அப்படின்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஏழ்மையில் சாப்பாட்டுக்கு வறுமைக்கு கஷ்டப்படுறவன், அதாவது சாப்பாட்டுக்கே ஒரு வறுமை, சாப்பிட்றதுக்கே எனக்கு வழியோ இல்லை வாய்ப்போ இல்லை, அவன் பார்த்திங்கன்னா ஆடிக்காரில் வருவான். அந்த மாதிரி ஒரு இதையும் ராகு தசையில் ஏற்படுத்துவார் ராகு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த ராகு கேது பற்றி. சரி, ஓகே. இப்போ கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு ராகு கேது என்ன பாவம் அப்படின்னா ராகு 6ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறான், என்ன மாதிரி தொந்தரவுகளை கொடுக்க போகிறான் அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் நோயை ஏற்படுத்துறதுக்கான இடம். அது ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது கடனை ஏற்படுத்துகிற இடம், நோயை ஏற்படுத்துகிற இடம், எதிராளிகளை உருவாக்கக்கூடிய இடம். இந்த பாவத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துட்டுருக்கான்.
ஆக இதை எல்லாம் தந்துருவானா, எங்களுக்கு லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் 100% நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, மிதுனத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் 9ஆம் பார்வையாக வந்து கும்பத்தை பார்க்குறாரு. அதாவது கும்பத்தில் இருக்க ராகுவில் குருனோட பார்வை அப்படின்றது விழுது, பார்வை பதியுது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ராகு 100% உங்களுக்கு கெடுப்பலனை கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் குருனோட பார்வையினால் 50% கழிஞ்சு போயிடும். 50% கெடுப்பலன்கள் தான் வரும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஐயோ 50% வருமேம்மா, அதுக்கும் பரிகாரம் நான் கடைசியில் சொல்கிறேன். ஆக இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்க ராகு உங்களுக்கு கடனை வாங்க வைப்பா. நிறைய வந்து பாருங்கள் கன்னிராசி அன்பர்கள் இப்போ வந்து கடன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா 100% லோன் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேங்க் கொடுக்க தான் செய்கிறாங்க. 100% லோன் கொடுத்துட்றாங்களே, வாங்கிடலாம். நம்மளுக்கு என்ன, நம்ம ஃப்ரெண்டு வந்து நல்ல பக்காவான பந்தாவான காரில் இருக்கார், நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களான்னா லோன் 100% கொடுத்துருவாங்க. 2 மாதம் இஎம்ஐ கட்டல, 3 மாதம் இஎம்ஐ கட்டல அப்படின்னா காரை தூக்கிடுவோம். அதுக்கும் மேலே நம்ம சொசைட்டியில் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். பெருசாக பந்தாவாக கார் வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ லோன் கட்டல, காரை தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு 4 பேர் நம்மளை பேசுவாங்க. இதெல்லாம் தேவையா? நம்மளுக்கு என்ன முடியுதோ அது மட்டுமே நம்ம செய்யணும். எப்பயுமே வந்து பாருங்கள், நம்ம எப்பயுமே யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, கடவுளனோட படைப்பில் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷங்க, அதாவது தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்க. அதுக்கு அத்தாட்சியாக தான் கடவுள் வந்து பாருங்கள் அந்த கைரேகை அப்படின்னே ஒன்று கொடுத்துருக்காரு. ஒருத்தவங்களோட கைரேகை பாமிஸ்ட்ரி இன்னொருத்தவங்களுக்கு மேட்சே ஆகாது. அதை வச்சு தான் நிறைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஆக நம்ம எல்லாருமே ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஆனால் அந்த 7 பேரும் ஒன்றேவா? இல்லை இல்லைங்களா? ஆக குணாதிசயங்கள் ஒன்றோடு ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கூட ஆகலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் யூனிக். நான் தான், நீங்கள் தான். அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளை யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. நம்மளால் எது முடியுமோ நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு மற்றவங்களோட கௌரவத்துக்காக, பகட்டுக்காக, பெருமைக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், ராகு வந்து 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கடன் வாங்க வைப்பான், கடன் வாங்கி தவிக்க வைப்பான். அதுக்கப்புறம் கேத்து பகவான் 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவத்தில் கேத்து இருக்கிறது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் கேத்து இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு விரயங்கள் அப்படின்றது வரும். அது சுப விரயமா அப்படின்னு கேட்டால் சுப விரயம் அப்படின்னு சொல்ல முடியாது, தேவையில்லாத செலவாகவும் இருக்கும். ஆக செலவு செய்யும்போது நம்ம யோசித்து செஞ்சால் நல்லதுங்க, அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு போகிறேன், அங்கே போகிறேன், எனக்கு 20,000 ரூபாய் பட்டுப்புடவை பிடிச்சிருக்குது. ஆனால் 20,000 ரூபாய் பட்டுப்புடவை கட்டி நான் எங்கே போகிறேன் நான் யோசிக்கணும் இல்லைங்களா? எனக்கு 20,000 ரூபாய் பட்டுப்புடவை கட்டிட்டு தான் நான் வந்து பேசணும் அப்படின்றது இல்லை. நம்மளோட புத்திசாலித்தனம் தான் இங்கே பேச போகுது. 20,000 ரூபாய் பட்டுப்புடவை பேச போகிறது இல்லை. ஆக நம்ம எந்த ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த செலவு தேவைதானா, வேணுமா? 20,000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டு ஒரு புடவையை நம்ம பீரோவில் அடக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன இருக்குது இல்லைங்களா? ஆக நம்ம இது எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுக்கு மேலே எங்களுக்கு வசதி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குங்க, நாங்கள் 1,00,000 ரூபாய் புடவை கூட கட்டுவோம் அப்படின்னா கட்டலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். பட் இருந்தாலும் நம்ம செலவு அப்படின்னு செய்யும்போது யோசித்து தேவைதானா அப்படின்னு நீங்கள் செய்யுங்க. புரியுதுங்களா? செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கள், ராகு கேது 6-12 வரும்போது இருக்கிறதுனால இந்த மாதிரி இம்பேக்ட் அப்படின்றது ஏற்படும். சரி, இப்போ இந்த ராகு கேது 6-12 இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குமா? நான் சொன்ன பிரச்சனைகள் தான், புதுசாக ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. காசு, பணம், தொழில் இது எல்லாத்துக்கும் வம்பு தும்பு வருமா? அதெல்லாம் வராது. ஏன்னா அந்த பாவத்துக்கு இது சம்பந்தமே படலை. சரிங்களா? நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுவோம், கடன் வாங்குவோம், கடன் வாங்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்திப்போம், நம்மளே நம்மளோட குணாதிசயத்தினால சிக்கி தவிப்போம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி விஷயம் செய்யாதீங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யலாமா அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், இந்த ராகு கேது வந்து யார்கிட்ட அடக்கம் அப்படின்னா, ராகு கேது மட்டும் இல்லைங்க, 9 கோள்களும் பரமேஸ்வரனோட காலடியில், பரமேஸ்வரனுக்கு அடக்கம் அப்படின்னு சொல்லலாம், அவருக்குள் அடங்கும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படின்றதே ராகு கேதுக்கு அதி அற்புதமான பரிகாரமாக இருக்குங்க. ஆக அது செய்யுங்க. அதுக்கும் மேலே அம்பிகையை வழிபாடு பண்ணுறது, ராகு முழுசுமே பிரீத்தி அடைவான். இங்கே ராகு பெருசாக ஆட முடியாது, ஏன்னா வந்து குருனோட பார்வை இருக்குது. இருந்தாலும் அம்பிகையை வழிபாடு பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா அமைதியாவாங்க அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளோட வசதியாக கூட இருக்கலாம், சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. இதுவும் ராகு கேதுவை பிரீத்தி அடைய வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆக கன்னி
உங்களுக்கு ராகு கேது என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான பரிகாரமும் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள்.